வெல்கம் பேக் வித் another வீடியோ. டேட் வந்து June 12. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப். இந்த மாதிரி பெரிய கேப் டவுன் நடக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வராது. ஏன் கரெக்டாக வராதுன்னா இப்போ கேப் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓய்டெட்ல ஃபுல்லாக சிசை சப்போர்ட் பண்ண மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு காமிக்கிறது தான் என்ட்ரியே. பட் அந்த கேப் டவுன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அப்படிதான் என்னைக்கும் ஆச்சு. நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சீங்கன்னா அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். லைக் ஓய்டெட் சப்போர்ட் பண்ணல, ஸ்டில் புட் சைடு இருந்து மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கு. அப்படி மூவ்மெண்ட் போகும்போது சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ட்ரி இருக்காம கமெண்ட் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க சப்போர்ட் பண்ணல பட் ஸ்டில் மூவ்மெண்ட் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா மேபி இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி நாள் இல்லாம இன்னைக்கு வந்து ஃபுல் ரேலி நடந்துச்சு. அப்படி ரேலி நடக்காம சைட் வேஸ்ல போயிடுச்சுன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கில்ட் அடிக்கும். லைக் வந்து நீங்க டிசிப்ளினா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் நடக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து உங்க ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னைக்கு என்ட்ரின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது வந்து சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ். இதுல வந்து 23,400 கால்ல தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்து. அப்புறம் புட் சைட்ல என்ட்ரி போட்டோம். எப்படி கன்ஃபர்மேஷன்னா இந்த 3 ரவுண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. இது வந்து முக்கியமான இடம். ஸ்டார்டிங்ல இங்க பின் ஆகும் போதே, அதாவது 9:31 இந்த கேண்டில் பின் ஆகும் போதே அந்த லோவை மார்க் பண்ணியாச்சு. அதே இடத்துல மறுபடியும் 9:35 ஒரு பின்னு, திருப்பி 9:40 ஒரு பின்னு, இப்படி 3 வாட்டி பின் ஆகும்போது புட் சைடு அதே மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வந்து பின் ஆயிட்டு இருக்காது. முக்கியமான என்னன்னா அன்னைக்கு டே ஹை தான் அது கிட்டத்தட்ட. ஸோ இப்படி பின் ஆயிட்டே இருக்கா. இப்படி பின் ஆகும்போது அந்த ட்ரெண்டை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, ஒரு ட்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்து லைவ் மார்க்கெட்டை பண்ணணும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் டெஸ்ட் பண்றது வந்து வேற, லைவ் மார்க்கெட்டை நீங்க வாட்ச் பண்ணி இந்த மாதிரி நோட் பண்றது வந்து வேற. இப்படி நோட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பின்னாக தெரிஞ்சோடனே அதை பிரேக் டவுன் நடக்கும்போது தான் என்ட்ரி. கரெக்டாக கால் சைடு வந்து பிரேக் நடந்துருச்சு. புட் சைட்லாம் அதை என்ட்ரி வந்துடும் 9:41. அப்புறம் நான் என்ட்ரி போடல. அந்த இடத்துல ஏன் போடலன்னா இந்த ஓய்டெட்டை வந்து அப்போ சப்போர்ட் பண்ணல. ஃபுல்லா கால் சைடு சப்போர்ட் பண்ணிட்டு கிரீன் கலர் ஃபுல்லா அதிகமா இருந்துச்சு, புட் சைடு கலர்ஸ் அதிகமா இருந்தாங்க ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது என்ட்ரி யூஸ்வலா கிடையாதுல்ல. ஸோ அது எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா, ஸோ கரெக்டா 9:44 கரெக்டா ஓய் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டும் நடந்துச்சு. அந்த இடத்துல 201 என்ட்ரி போட்டிருந்தேன். அந்த இடத்துல என்ட்ரி போட்டா சரியான சைடு வேஸ் ரொம்ப நேரம், ஒரு 10 நிமிஷம் திருப்பி ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சு. 15 பாயிண்ட்ஸ் எயின் பண்ணியிருந்தேன். நான் பர்ஃபார்மன்ஸ் நெட்ல வந்து அவ்வளோதான் எயின் பண்ணணும். நான் பர்ஃபார்மன்ஸ் நெட்ரியை பத்தி முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த இடத்துல எயின் பண்ணியிருந்தா 50 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 227 வரையும் போயிட்டு ஒரு ஃபால், அதுக்கப்புறம் ஹை போயிட்டு ஒரு ஃபால். இந்த மாதிரி ஒரு ஃபால், இந்த ஃபால் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு. இந்த நான் பர்ஃபார்மன்ஸ்ல அப்படிதான் நடக்கும் ஆக்சுவலா யூஸ்வலா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும்போது நீங்க மினிமம் பாயிண்ட்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அண்ட் இதான் இன்னைக்கு எடுத்த என்ட்ரி. அண்ட் see you back with another video. Bye.